ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெரிய கேரட் சுரை வெட்டுறது பார்க்கலாம். இந்த கேரட் சுரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய் மீன் வஞ்சிரம் மீனுக்கு அப்புறம் இந்த கேரட் சுரை ரொம்ப டேஸ்டின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா சூரையில் நிறைய வகை இருக்குது. கருப்பு சூரை, வரிச்சூரை, வெள்ளைச்சூரை, கேரட் சூரைன்னு. இது குழம்புக்கு, ஃப்ரைக்கு, பிக்கிளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. மீனுக்கு பல் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரெகுலராக வரிசையாக, சிலது அப்படி இல்லை, பெருசு சின்னது. இது பார்க்க ஸ்மார்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு கை வச்சுது, கை கிடச்சிது வாய்க்குள்ளே, அவ்வளோதான். இதை ரெண்டாக வெட்டிட்டு துண்டு போட போகிறாங்க. வியாபாரிக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அதில் உள்ள பருப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது தனியாக வாங்கி பொரிச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரம் தனியாக தருவாங்க, பெருசாக இருந்துன்னா தனியாக விற்க வச்சுருப்பாங்க. சில நேரம் முள்ளு தலைக்கு கூடயே கொடுத்துருவாங்க. முள்ளு தலைக்கு அப்போ தான் அவங்களுக்கு விலை கிடைக்கும். இந்த பருப்புக்காக அதை வாங்குவாங்க இல்லையா, அதுக்காக. சில நேரம் முட்டை இருக்கும், சில நேரம் பாலை இருக்கும். எதுனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பொரியல் பண்ணணும், வறுக்கணும். பொரியல்னால் பொரிச்சு எடுக்கணும், வறுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனுமே இது செம்மையாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கிற மீன் இது. ஃப்ளஷெல்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இதில் முள்ளே இருக்காது, அவ்வளவு பெருசாக ஒன்றும் முள் இருக்காது. அதனால இது பிக்கிளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபாரினில் இருக்கவங்களுக்கு, வெளியூரில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பிக்கிள் போட்டு கொடுத்து விடணுன்னா நாங்கள்லாம் இந்த சூரை மீன் தான் வாங்குவோம். அதுலேயே இந்த கேரட் சூரை கிடச்சின்னா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. பார்த்து பார்த்து வாங்குறது தான். அதுக்கு நடுத்துண்டை பார்த்தா யாருக்கு தான் வாங்காமல் இருக்க தோணும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவுமே 100 துண்டு, 150, 200 அந்த மாதிரி விற்பாங்க. வாலடி துண்டு, தலையடி துண்டுகள்லாம் விலை தனியாக சொல்லுவாங்க, கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். நடுத்துண்டுகள்லாம் விலை தான். ஏன்னா அதில் எந்த வேஸ்டேஜுமே இருக்காது. பாலையே 1/2 கிலோ வந்துடும் போல் இருக்குது. 1/2 கிலோ இல்லை, சிலதுலாம் நல்ல பெரிய பாலை இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அது ரெண்டாக கீறி வச்சுருக்கப்போ எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது கிலோ போட்டு வேணும்னாலும் தருவாங்க. நம்ம ஈஸியாக அவங்களுக்கு விற்கிறதுக்காக தான் சின்ன சின்ன துண்டாக போட்டு விற்கிறது. இதெல்லாம் நம்ம அங்கே வாங்குகிற இடத்துல போனோன்னா கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணி எடுக்கலாம். இந்த பக்கத்துலேருந்து மீன் வாங்க ஹார்பருக்கு போனால் யூஸ்வலாக பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது 2 3 பேர் சேர்ந்து ஒரு குட்டை நிறைய மீன் இல்லைன்னா இது மாதிரி பெரிய மீன் வாங்கி கட் பண்ணி ஷேர் பண்ணி தான் எடுப்பாங்க. அங்கேயுமே மீன் கட் பண்ணுறவங்க நிறைய பேர் ஹார்பரில் இருப்பாங்க. அங்கே அவங்கள்ட்ட கொடுத்தும் கட் பண்ணி வாங்கலாம். இங்கே வந்தால் இவங்களுமே நிறைய பேர் இருப்பாங்க. என்ன மீன் வேணும்னாலும் நம்ம கட் பண்ணி வாங்கலாம். சின்ன மீனுனாலும் வெட்டி தந்துடுவாங்க. இப்போ இந்த 100 200 பீஸை சின்னதாக்கணுன்னா நம்ம வாங்குகிறோம்ல, அந்த அம்மாவே வெட்டி தந்துடுவாங்கல்ல. அவங்கள யாருனாலும் அதில் வச்சே வெட்டி தந்துடுவாங்க. அது ஈஸியாக வெட்டிடலாம். இந்த முள்ளுத்தலை வாங்கினாலும் திரும்ப இவங்ககிட்ட கொண்டு வந்து நம்ம கொடுத்தோன்னா அவங்களே வெட்டி தந்துடுவாங்க. பாருங்கள், பால் அந்த சைடில் 2 பாதியில் இருந்தது எவ்வளோ இருக்குன்னு. நீங்களும் மண்டே மார்க்கெட் வந்தீங்கன்னா மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா செல்வானாட்ட கொடுத்து வெட்டலாம். ஈஸியாக சீக்கிரமாக வெட்டி தந்துடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.